இது பாருங்க, ஒரு நிகழ்ச்சி நம்ம பார்க்குறோம். அந்த நிகழ்ச்சி மேலே ஒரு பெரிய எதிர்பார்ப்பு இருக்குது. அந்த எதிர்பார்ப்பில் வந்து நம்ம ஏதாவது ஒரு விஷயம் வந்து இது நடக்கும் அப்படின்னு ஆர்வத்தில் பார்க்கும்போது ஏமாந்து போச்சுன்னா, அந்த வாரமே மொக்கையாக போச்சுன்னா எவ்வளோ கொடுமையாக இருக்கும். அப்படியான ஒரு கொடுமையான வாரம் தான் இந்த வாரமான சூப்பர் சிங்கர் 11 எபிசோடுகள் ரெண்டுமே. ஸோ ஏன்னா அவ்வளோ பெரிய ஏமாற்றம் ஆச்சு. நான் ஃபர்ஸ்ட் ஃபைனலிஸ்ட் ரெடி பண்ணிட்டாங்க. செகண்ட் ஃபைனலிஸ்ட் யாருன்றதுக்காக மிக ஆர்வமாக பார்க்க ஆரம்பித்தேன். அப்போ வந்து பார்த்தீங்கன்னா நிவாஸ் பிரசன்னா வந்து நான் யார் அப்படின்னு சொல்லிட்டு பாட்டு பாடிக்கிட்டே அவர் கேட்டுகிட்டே வந்தார். அவர் தான் இந்த வாரத்தில் ஸ்பெஷல் கெஸ்ட்டு. ஒரு உண்மையாக சொன்னால் அவர் வந்து பைசனுக்கு அப்புறம் வந்து அவர் கிடைக்க வேண்டிய மிகப்பெரிய அங்கீகாரம் கிடைச்சிருக்குது. அதனால் அவர் வந்து இந்த பாட்டு நிகழ்ச்சியில் வந்தபோது அவர் நல்ல திறமைமிக்க ஒரு இசையமைப்பாளர். ஸோ அவர் வந்து எனக்கு ரொம்ப சந்தோஷமாக இருந்துச்சு. செகண்ட் ஃபைனலிஸ்ட்டுக்கான வாரத்தில் வந்து கிராமிய காதல் பாடல்கள் தான் வாரம். அதாவது இந்த வாட்டி கிராமிய காதல் பாடல்கள் டூயட்டு. அதில் கரண்ட் கண்டஸ்டன்ஸு சூப்பர் சிங்கரில் வின் பண்ணவங்க பார்ட்டிசிபேட் பண்ணவங்களுடைய ஜோடியாக சேர்ந்து பாடுறதுக்கு ஆரம்பித்தாங்க. எனக்கு வந்து ஃபர்ஸ்ட் எடுத்த உடனே வந்து பார்த்தீங்கன்னா டிஷான் வந்து ஒரு சீனியர் கலந்துட்டாரு. சொல்லிவிடு வெள்ளி நிலவேன்ற ஒரு பாட்டை பாடினாங்க. எனக்கு அந்த அளவுக்கு பெருசாக பிடிக்கல. ஆனாலும் வந்து நம்ம வழக்கப்படி மிஷ்கின் வந்து ஆஹா ஓன்னு பாராட்டி வா அப்பாட்ட வந்து முத்தம் வாங்கிக்கன்னு சொல்லி பயங்கரமாக பாராட்டினாரு. சரி இதெல்லாம் ஓகேன்னு சொல்லிட்டு நிவாஸ் பிரசன்னா வந்து ஒரு ஸ்பெஷல் மென்ஷன் வச்சார். நீங்கள் வந்து முதல்ல இந்த நிகழ்ச்சியில் வந்து பாடும்போது மாலையில் யாரோ பாட்டை நீங்கள் வந்து பாடினீங்க, அந்த பாட்டை எனக்காக ஒரு வாட்டி பாடுங்கன்னு சொன்னார். அந்த பாட்டை மிக அற்புதமாக பாடினாங்க டிஷான்னா. அவங்க பாடினதுக்கு அப்புறம் வந்து சொன்னார், கண்டிப்பாக இந்த மாதிரி டெக்ஸ்டைல் எனக்கு ஒரு பாடல் வேணும்போது நிச்சயமாக உங்களை நான் பயன்படுத்திப்பேன்னு சொல்லிட்டு ஒரு உறுதிமொழி அடித்தார் நிவாஸ் பிரசன்னா. சரி ஓகே. அவருக்கு அதுக்கப்புறம் பார்த்தீங்கன்னா வந்து பாலப்பிரியாவும் வந்து சூப்பர் சிங்கர் திவாகரம் வந்து வள்ளி வள்ளி என்ன வந்தான் வடிவேலந்தான் அந்த பாட்டை பாடினாங்க. ரொம்ப நல்ல அட்டகாசமாக பண்ணாங்க. கோல்டு கொடுத்தாங்க. கோல்டுக்கு உகந்த பாடல் தான். பட் எனக்கு ரொம்ப ஒரு சின்ன உறுத்தல் இருந்துட்டே இருந்துச்சு. ஏன்னா திவாகருடைய வாய்ஸ் வந்து இளையராஜா வாய்ஸுக்கு ஏதோ செட் ஆகாமே இருந்துச்சு. அவர் நல்லா தான் பாடினார், இல்லைன்னு சொல்லல. பட் இளையராஜா குரல் நம்ம கேட்டு 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 அந்த பாட்டு வந்து திவாகர் வாய்ஸில் வந்து எனக்கு செட் ஆகாமல் இருந்துச்சு. அதே பிரச்சனை வந்து மிஷ்கினுக்கு இருந்திருக்கு. உடனே சரண்ராஜை கூப்பிட்டு வச்சு அந்த பாட்டை வந்து இளையராஜா குரலில் பாட வச்சாங்க. அட்டகாசமாக இருந்துச்சு கேட்கறதுக்கு. அப்புறம் ஃபர்கானும் சூப்பர் சிங்கர் ஸ்ரீனிஷாவும் பூங்காத்து திருமா பாட்டை பாடினாங்க. எனக்கு வந்து ஃபர்கானுக்கு வந்து கொஞ்சம் சாஃப்டான மெலடி குரல் அவருக்கு. இல்லை சில சமயத்தில் எஸ்பிபி கூட கொஞ்சம் சில சமயத்தில் மிமிக்டேட் பண்ண முடியும். ஆனால் மலேசியா வாசன் குரலில் வந்து இந்த பாட்டை பாடினது வந்து ஒரு சுத்தமாக செட் ஆகலன்றது தான் எனக்கு ஒரு என்னுடைய ஐடியா. அதே தான் வந்து மிஷ்கின் வந்து ரொம்ப அழகாக குறிப்பிட்டார் அந்த விஷயத்தில். அதற்கப்புறம் சரண்ராஜும் ஸ்ரீனிஷாவும் வந்து பூங்காத்து திரும்பவும் சரண்ராஜும் ஸ்ரீனிஷாவும் அந்த நிலாவத்தான் கையில் பிடிச்ச பாட்டை பாடினாங்க. செம்மையாக பண்ணாங்க. ரெண்டு பேரும் உண்மையாக செம்மையாக பண்ணாங்க. அதுவும் குறிப்பாக வந்து சரண்ராஜ் வந்து ஸ்ரீனிஷாவை திருப்பி பார்த்தா அந்த நிலாவத்தான் கையில் பிடிச்சன்ற போது பார்த்தது தான். இந்த பக்கம் திரும்ப கூட இல்லை, அட்டகாசமாக பண்ணாங்க. கோல்டு கொடுத்துட்டாங்க அவங்களுக்கு. செகண்ட் எபிசோட ஆரம்பமே ரொம்ப அட்டகாசமாக இருந்துச்சு. ஏன்னா மிஷ்கினும் அனுராதரா ஸ்ரீராமும் சேர்ந்து இந்த மான் இந்த சொந்த மான் அந்த பாட்டை வந்து ரெண்டு பேரும் பாடினாங்க. மிஷ்கின் வந்து அவ்வளோ ப்ரொஃபஷனலாக அட்டகாசமாக பாடினார் அந்த பாட்டை. அதுக்கப்புறம் வந்து ஆன்பனும் அரவிந்தும் வந்து மல்லிகையை பாட்டை பண்ணாங்க. அத்தனை சிறப்பாக இல்லைன்றதான் சொல்லணும். ஏன்னா அது ஒழுங்காக சூட் ஆகலை. அந்த அவங்க பாடினது கரெக்டான சூட் ஆகலை. அதுக்கப்புறம் மீனாட்சியும் வந்து ஸ்ரீதர் சேனாவும் பொத்தி வச்ச மல்லிகை ஓட்டு பாட்டு பண்ணாங்க. ஸ்ரீதர் சேனா அட்டகாசமாக பாடினார். அவருடைய ரெண்டரிங் வந்து அட்டகாசமாக இருந்துச்சு. ஆனால் வந்து மீனாட்சிக்கு தான் கொஞ்சம் ஸ்லிப் ஆயிடுச்சுன்னு சொல்லணும். அதுக்கப்புறம் ஆப்ரஹாம் அண்ட் பிரகதி இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நெஞ்சுக்குள்ளே பாட்டை பாடினாங்க. ஆப்ரஹாம் அத்தனை சிறப்பாக பாடலன்னு தான் சொல்லணும். ஏன்னா அதற்கான காரணத்தை வந்து மிக அழகாக வந்து மிஷ்கின் சுட்டி காட்டினாரு. அவருக்கு நடிக்கவும் ஆசை இருக்குது, பாடவும் ஆசை இருக்குது. அதனால் வந்து நீங்கள் பாடலில் வந்து நடிக்கிறதுக்கு ட்ரை பண்ணுறீங்க, நடிக்கிற போது பாடலை ட்ரை பண்ணுறீங்க, இதனால் உங்களுக்கு ஒரு ப்ராப்ளம் இருக்குன்றது வந்து கரெக்டாக சுட்டி காட்டினாரு. தவசிலையும் மூக்குத்தி முருகனும் வந்து தங்கச்செங்கலி மின்னும் சங்கிலி பாட்டு பாடினாங்க. அட்டகாசம். அதுவும் வந்து தவசிலிக்கு ஏதோ த்ரோட் இன்ஃபெக்ஷனாக, ஆனாலும் அவங்க கொஞ்சம் அங்கங்கே கொஞ்சம் சுதிகிதியெல்லாம் மிஸ் ஆயிடுச்சு. ஆனால் மூக்குத்தி முருகன் வந்து அப்படியே லெஃப்ட் ஹேண்டில் டீல் பண்ணி இந்த பாட்டை பண்ணால் ரொம்ப அருமையாக இருந்துச்சு. என்ன இந்த வாரத்தில் ஒரு மிகப்பெரிய இன்னொரு துக்ககரமான செய்தி என்னென்னா, இந்த நிகழ்ச்சியே வந்து ஏமாற்றமாக வச்சுருந்தது ஒரு விஷயம். ரெண்டாவது ஒரு துக்ககரமான விஷயம்னா பிரியங்கா திரும்பி வந்துட்டாங்க. அதை நினச்சாதான் ரொம்ப வருத்தமாக போச்சு. சரி பிரியங்கா திரும்பி வந்து அவங்க பாட்டம் கொஞ்சம் கத்திட்டு இருந்தாங்க. கடைசியில் வந்து 3 ஃபைனலிஸ்ட்டுகளை வந்து கோல்டு வாங்கினவங்க வந்து செலக்ட் பண்ணி வச்சுட்டு அவார்டு கொடுக்கும்போது என்ன சொல்லிட்டாங்கன்னா, இவங்க இந்த 3 பேரும் இந்த வாட்டி வந்து மிகச்சிறந்த பாடலை பாடவே இல்லை,
3 பேரும் கோட் வாங்கினாங்க. ஆனால் இவங்க வந்து ஒரு பயங்கரமான ஒரு நெத்தியடியுமே ஒரு பாட்டை பாடலை. அதனால அவங்களுக்கு வந்து அடுத்த வாரம் வந்து நம்ம வந்து செகண்ட் ஃபைனலிஸ்ட் கொடுப்போம், அடுத்த வாரமே தேர்ட் ஃபைனலிஸ்ட் கொடுத்துருவோம். நாங்கள் இதெல்லாம் வந்து இந்த நிகழ்ச்சிக்கு வந்து ஒரு டிஆர்பி ஏறுது அப்படின்றத நினைச்சு வச்சுட்டு அதை வச்சுட்டு பிளான்ல பண்றது தான். இது தெரியாமலாம் ஒன்றும் பண்ண மாட்டாங்க. பட் இந்த நிகழ்ச்சியை விரும்பி பார்க்குற நம்மளை போல நிறைய ரசிகர்களுக்கு வந்து இது மிகப்பெரிய ஏமாற்ற வாரமாக ஆரம்பிச்சு. ஸோ ஏமாற்றமான வாரம் வந்ததுங்கிறது வந்து ஒரு விதத்தில் நல்லது. தவசிரிக்கு வந்து தொண்டை சரியில்லை. அதனால லெஸ்ஸி அடுத்த வாரத்தில் என்ன பண்றாங்கன்னு பார்ப்போம்.